இந்த கெம் மாஸ்டருக்காக நிறையவே சமைச்சு கொண்டு வந்துட்டுருக்கான். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் இவ்வளோ ஃபுட்டையும் சமைச்சேன் அப்படின்னு அந்த சாப்பாட்டெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்ருக்கான். உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். மாஸ்டர் அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். நல்லா இருக்கா அப்படின்னு கெம் ரொம்பவே சந்தோஷமாக கேட்குறான். பரவாயில்ல. எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. நீ இப்படி பக்கத்துலேயே நின்னுட்டு இருந்தா எனக்கு எப்படி சாப்பிட தோணும் அப்படின்னு ஃபர்ஹான் கெம் கிட்ட சொல்லிட்டு கெம் அனுப்பிடுறான். கெம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக மாடிக்கு போயிட்டுருக்கான். போனதுக்கப்புறம் மாஸ்டர் அந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஃபுட் ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. சீக்கிரம் அந்த எல்லா சாப்பாடையும் கம்ப்ளீட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து மேலத்துலேருந்து கெம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இறங்கி வந்துட்டுருக்கான். தூரத்துலேருந்து மாஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கான். எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். அதை பார்த்ததுமே கெம்முக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா என் முன்னாடி அப்படி சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டுருக்கான். சரி விடுங்க, நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நான் டேபிளை க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு ஃபர்ஹான் கிட்ட கெம் சொல்லிகிட்ருக்கான். சரி அப்படின்னு மாஸ்டர் அங்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். இப்போ கெம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃபர்ஹான் சொல்கிறான், உனக்கு ரொம்பவே ஃப்ரீ டைம் இருக்குது போலியே, நீ இங்கே கேம்புக்காக தானே வந்த? கெம் சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, கிராண்ட் மாஸ்டர் என்னை காப்பாற்றினாங்க இல்லையா, என் பிரச்சனையை தீர்க்க ஒரு மெத்தட் வச்சுருப்பாரு, ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கெம் ஃபர்ஹான் கிட்ட கேட்டுட்ருக்கான். ஏற்கனவே எனக்கு இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்னால் உனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். கெம் அவன் முன்னாடி கையை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு, எப்படியாச்சும் காப்பாற்றுங்க மாஸ்டர், என்னால் காப்பாற்ற முடியாது, என் தாத்தா என்கிட்ட ப்ராமிஸ் வேற வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபர்ஹான் கெம் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அந்த ப்ராமிஸை உனக்காக என்னால் பிரேக் பண்ண முடியாது. இதுக்கு கெம், சரி எனக்கு புரியுது, நான் இப்படி செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது தான், உங்களால் மற்றவங்க இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியாது தானே. மாஸ்டர் அவனையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். எனக்கு ஒரு பாஸ்ட் மெமரி ஞாபகம் வருது. இது 1939 இவங்களுடைய பாஸ்ட் லைஃப் போல். நான் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஆஃபீஸர் மாதிரி இருக்கான். டீசெண்டாக அழகாக இருக்கான். நடந்து வந்துட்டு இருக்கும்போது இல்லை மரத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கா. கையில் ஒரு பூனைக்குட்டி இருக்குது. ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் கீழே இறங்க எனக்கு ஒரு ஏணி கொண்டு வரீங்களா அப்படின்னு ஃபர்ஹானை பார்த்து அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கா. இன்னும் ஏணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் போல். கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணு கீழே இறங்கி வந்துடுறா. அந்த பொண்ணுடைய பூனை இப்போ ஃபர்ஹான் கையில் இருக்குது. இது உங்கள் பூனையா அப்படின்னு ஃபர்ஹான் கேட்டுட்ருக்கான். அந்த பூனை மேலே ஏறி இருந்துச்சு, நான் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக மேலே ஏறி போனேன். ஓ இல்லை, அதை எப்படி அப்படியே தனியாக விட்டுடுறது, நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு அவன்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. பேர் என்ன அப்படின்னு கேட்க, என்னுடைய பேர் பாவட் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க அவள் சொல்கிறா, என் பேர் கெம், அதாவது கெமிக்கா அப்படின்னு சொல்கிறா. அவங்க 2 பேரும் போன லைஃப்லேயே மீட் பண்ணியிருக்காங்க போல். இதில் கெம் வந்து ஒரு பொண்ணாக இருந்திருக்கான், பையனாக இருக்கான். இது எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஆனால் அதை பற்றி எதுவுமே அவன் கெம் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். இப்போது அந்த அங்கிள் வந்திருக்காங்க. அதை அவங்களுடைய ஒய்ஃபை அடித்தாங்க இல்லையா, அந்த அங்கிள் வந்துட்டுருக்காங்க மேலத்துலேருந்து. நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கத்துலேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கத்துலேருந்து அவங்க கிளம்பும்போது அவங்க மேலே காயம், அதுக்கப்புறம் அவங்க போகும்போது பிளாக் மேஜிக் சம்திங் அவங்கள சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே கெம்முடைய கண்ணுக்கும் தெரியுது. இப்போது கெம் மாஸ்டர் கிட்ட ஒருவேளை அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கோ கேட்டுட்ருக்கான். அப்படின்னா அந்த எனர்ஜியை நீயும் பார்த்தியா அப்படின்னு ஃபர்ஹான் கேட்டுட்ருக்கான். இன்னும் அமைதியாக இருக்கான். எனக்கு என்னமோ அவர் காட்டுக்கு போயிருப்பாங்க, அங்கே ஏதாச்சும் பேய் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. சரிங்க, எல்லாமே தீந்துருச்சு அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிகிட்ருக்கா.
ஆண்டி அடிக்க போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பிளேஸ்ல கெம், ஜெட், சரண் 3 பேருமே அந்த பிளேஸ்ல வந்துடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க தான் வந்திருக்காங்க போல. இந்த 3 பேர பார்த்த அங்கிள், "என்ன விஷயம்ப்பா? ட்ரிங்க் பண்ண வந்திருக்கீங்களா?" "இல்ல, ஆண்டி வந்துட்டு ரொம்ப நல்லா சமைப்பாங்க போல. அதனால நாங்க வந்துட்டு பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்க இங்க என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு டிஷ் கேட்குறாங்க. அத ஆண்டி கூட எடுத்து குடுக்குறாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஆண்டிய நோட்டீஸ் பண்றாங்க. ஆண்டியோட உடம்புல ரொம்பவே காயம் இருக்கு போல. பார்த்துட்டு கென் கேட்குறான், "இ என்னாச்சு உங்களுக்கு?" அது ஒண்ணும் இல்லப்பா. நான் கீழ விழுந்துட்டேன். அதனால அப்படி காயப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. அங்கத்துலேருந்து கிளம்பி வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. மேலுமே அந்த ஆண்டி கீழ விழுந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, "இல்ல, எனக்கு என்னமோ அவங்க அடிச்ச மாரி தான் தெரியுது." அப்படின்னா, "அங்கிளுக்கு பேய் புடிச்சிருக்குமோ?" அப்படின்னு பேசிட்டுருக்காங்க. "என்ன பேசுறீங்க நீங்க 2 பேரும்?" அப்படின்னு சரண் கேட்டுட்ருக்கான். பேய் ஓட்டுற மேட்டர் வந்ததுமே அவங்க 2 பேரும் சரண கழட்டி விட ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. "நீ எதுக்குடா எங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க? நீ கெளம்பு" அப்படின்னு அவங்க 2 பேரையும் அவன அனுப்பி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பேய் விஷயத்த பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனா சரணால சும்மா இருக்க முடியல போல. வில்லேஜில ஒரு அங்கிள் இருப்பாங்க இல்லையா? அதான் ஜெட்டோடைய அங்கிள். அந்த அங்கிள் கிட்ட போய் பேசிட்டுருக்கான். அப்போ அந்த ஜெட்டோடைய அங்கிள் அந்த அங்கிள் கிட்ட பேசிட்டுருக்காங்க. "உன் ஒய்ஃப்‌க்கும் உனக்கும் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு" அப்படின்னு அங்கிளுமே சொல்றாங்க. "சரி, அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தானே?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே" அப்படின்னு அந்த அங்கிள் சொல்றாங்க. இப்போ தூரத்துலேருந்து சரண் பார்த்துட்ருக்கான். சரண் தான் இந்த அங்கிள இவங்க கிட்ட அனுப்பி வச்சிருக்கான். அவன் அங்க தூரத்துலேருந்து ஆக்ஷன் பண்ணிட்டுருக்கான். "இல்ல, அவங்க அவங்களுடைய ஒய்ஃப அடிக்கிறாங்க. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே?" அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அந்த அங்கிள் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. "எதுக்கு நீங்க மறுபடியும் மறுபடியும் இத பத்தியே கேட்டுட்ருக்கீங்க?" அப்படின்னு அந்த அங்கிள் கேட்குறாங்க. இப்போ அந்த சரண் நின்னுட்ருக்கான்ல, அந்த இடத்துலேருந்து சத்தம் வந்துட்டுருக்கு. "யார் அது அங்க?" அப்படின்னு அந்த அங்கிள் கேட்க, சரண் கூட இருட்டுலேருந்து வெளிய வரான். சரண பார்த்ததுமே, "நீ என்ன பண்ற இங்க?" அப்படின்னு அந்த அங்கிள் கேட்டுட்ருக்காங்க. "அது ஆன்ட்டி அங்கிள கூட்டிட்டு வர சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அந்த அங்கிளுக்கு டவுட் வந்துருது. "எதுக்கு இங்க வந்திருக்க? என் ஒய்ஃப் என்னை பத்தி ஏதாச்சும் தப்பா சொன்னாளா? அவங்க என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு உன்கிட்ட ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் சொன்னாளா?" அப்படின்னு அந்த அங்கிள் கேட்க, "ச்சே ச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சரண் சமாளிச்சிட்ருக்கான். அந்த அங்கிள் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்ன தைரியம்?" அப்படின்னு கையில பாட்டில் எடுத்துக்கிட்டு ரொம்ப கோவமா அங்க போயிட்டுருக்காங்க. இப்போ கெம்முக்கு கால் வருது. சரண் தான் கால் பண்ணியிருக்கான் போல. நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே கெம் அந்த அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறான். சரண் கால் பண்ணி சொன்ன விஷயத்த அவன் ஜெட் கிட்ட சொல்லிட்டுருக்கான். "எப்படி சரணோட நம்பர் கிடைச்சிச்சு?" அப்படின்னு கேட்க, "ஏன்டா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைய பத்தி பேசிட்டுருக்கேன், உனக்கு இப்போ நம்பர் பிரச்சனை இருக்கா?" அப்படின்னு சொல்றான். "சரிடா, இப்போ நம்ம அங்க போகணும்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். "நீ தனியா போக வேண்டாம், நானும் உன் கூட வரேன்" அப்படின்னு. அவங்க 2 பேரும் அங்கத்துலேருந்து போறத மாஸ்டர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் ஒண்ணா இருக்கிற ஃபோட்டோவ பார்த்து அழுதுட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க போல. ஆனா அங்கிள் இப்போலாம் ரொம்ப குடிச்சு குடிச்சு இந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அந்த அங்கிள் வீட்டுக்கு வரும்போது குடிச்சிட்டே வராங்க. "என்ன இன்னைக்குமே நீங்க குடிக்கிறீங்களா?" அப்படின்னு ஆன்ட்டி கேட்க, "யாருடி என்ன கேள்வி கேட்க? இப்போ உன்ன என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. இப்போ அங்கிளுக்கு பக்கத்துலேருந்து, "அவங்க எல்லாரையும் கொன்னுடு கொன்னுடு" அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துட்டுருக்கு. அங்கிள் அந்த பாட்டில உடைச்சிட்டு ஆன்ட்டிய குத்த போயிட்டுருக்காங்க. இப்போ அங்க சரணும், அதுக்கப்புறம் அந்த ஜெட்டோடைய அங்கிளும் அங்க வந்துடுறாங்க. அவன புடிச்சு தடுத்துடுறாங்க. இப்போ "கொன்னுடு, அவங்கள எல்லாரையும் கொன்னுடு" அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது இல்லையா? சவுண்ட். அது அந்த அங்கிளுக்கும் கேட்டுட்ருக்கு.
அந்த அங்கிளும் அந்த வில்லேஜர் தானே, அதனால அந்த அங்கிளுக்கும் பேயோட சத்தம்லாம் கேட்கும் போல. உடனே அங்கிள் கூட அங்கே சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சரண் கேட்குறான், அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்னு. எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதான் நான் சாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த ஆன்ட்டி வந்துட்டு அவனுக்கு ஒன்றும் பேய் பிடிக்கல, எனக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்ட்டியோடைய ஃபேஸ் அப்படியே பேய் மாதிரி மாறிடுது. ஆன்ட்டி சரணை கீழே தள்ளி விட்டுடுறாங்க. இப்போ ஆன்ட்டி அந்த அங்கிளை கூட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அந்த அங்கிளை கூட கீழே தள்ளி விட்டுடுறாங்க. இப்போ ஆன்ட்டி உங்கள் எல்லாரையும் நான் இப்போ கொன்னுடுறேன் அப்படின்னு அந்த அங்கிளோடைய பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க. இத்தனை நாள் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவன் கூட இருந்து, இனிமே அவள் அந்த கஷ்டத்தை படக்கூடாது சொல்லிட்டு கிட்ட வந்துட்டுருக்கா. இப்போ அங்கே வெளியிலேருந்து யாரோ வர மாதிரியே சத்தம் கேட்டுட்ருக்கு. ஆன்ட்டி அப்படி சிரிச்சிட்ருக்கு. அதாவது ஆன்ட்டி இல்லை, ஆன்ட்டியோட உடம்புல இருக்கிற பேய் சிரிச்சிட்ருக்கு.